ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி சூப்பராக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கூடவே 8 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 2-3 ஏலக்காய், கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2-3 பிரிஞ்சி லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது பொரியட்டும். கூடவே மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே இது மாதிரி நல்லா வதங்கினா தான் நம்ம பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் கட்டியான தயிர், புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இனி நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த சிக்கனில் இருந்து வரக்கூடிய வாட்டரே நமக்கு போதுமானதாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் இதை ஓப்பன் பண்ணி இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். அகைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம திறந்து இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை, ஆனாலும் அதில் வாட்டர் எவ்வளவு இருக்குது நீங்களே பார்த்தா தெரியும். இதுவே நம்ம சிக்கன் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அகெயின் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இனி நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 hour 2 கப் ரைஸ் எடுத்து, பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருந்தேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடஞ்சிடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நம்ம ஹாட் வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் ரைஸுக்கு அதே கப் அளவு 5 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்தா போதும், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போது ஒரு கொதி வந்துடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம்.
இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.